ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை யாருக்குன்னா விஜய பார்வதிக்கும் அரோராக்கும். என்னாச்சு ஏதாச்சும் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சுல்ல, நடந்துகிட்டே இருக்குது. பிரஜன் வந்துட்டு அந்த நகையை தூக்கி மேலே போட்டார். போச்சா, இப்போ வீடு ஃபுல்லாக தேட வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. ஏன்னா தோத்துட்டாங்கன்னா டைரெக்டாக எல்லாமே நாமினேஷன்ஸு அப்படின்றக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஆதரியோடது போய் தேடும்போது ஆதரி வந்துட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. என் பொருளை என் துணியெல்லாம் எதுக்கு வந்து நீங்கள் வந்து உழைக்கிறீங்க, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மடித்து வச்சது அப்படின்றாங்க. ஏம்மா டாஸ்க்கு பொருளை தேடி பார்க்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசி முடிச்சுட்டு அடுத்தது அரோராவுக்கு விஜய் பார்வதி போனால் அரோராவோட திங்ஸில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்துச்சு ஸ்கூல் டாஸ்க்கு, அந்த ஐடி கார்டு வச்சுருக்காங்க. அது தப்பு. ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. போன வாட்டி வந்துட்டு பேனா வந்து 2 வாரமாக வச்சுருந்துருக்கார் பொழுது நம்ம காணவனுக்கு அதையே பிடிங்கிட்டார். இந்த மாதிரி திரும்ப வந்து பொருள் எதையும் வச்சுக்காதீங்க உள்ளேன்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா நைஸாக திருடி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த அம்மா பார்த்தாங்க, அதுவும் விஜய் பார்வதி கண்ணில் மாட்டிருக்குது. விட்டுருவாங்களா, அந்த பக்கம் தலைக்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னம்மா இது அப்படின்னு. அவங்க உடனே கேட்குறாங்க, ஆக்சுவலாக இது போன வாரம் யார் தலையாக இருந்துச்சு? எஃப்ஜே அங்கே உட்காந்துருக்காரு. எஃப்ஜே டாஸ்கில் சுத்தம் எல்லாரும் அலசை தேடிட்டு இருக்காங்க. இவர் நல்லா சப்பலாங்க போட்டு உட்காந்துட்டுருக்காரு. சோறு எப்போ போடுவீங்கன்னு தின்றதுக்குன்ட்டு. என்னையா இது, உன்னை நம்பி வந்துட்டு இவ்வளோ பெரிய டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கெலாம் சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் தேடினா இன்றைக்கி தேடியாண்ணா அப்படின்னு உட்காந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ரம்யா சொன்னாங்க, போன வாரம் எவர் தானே இந்த கேப்டன்னா, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டாங்க. அடுத்தது என்ன ஆகிடுச்சு, நைட்டு அப்போ வந்து இந்த விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் தோண்டத்தோட நிறைய வரும் போல இருக்கே. ஏன்னா அது நிறைய ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அரோரா, இந்த மாதிரி எனக்கு திருட்டுனா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேயே நான் நிறைய திருட்டிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை எடுத்து அப்போ உள்ளே நிறைய இருக்கும் போல இருக்குன்ட்டாங்க. அது அவங்களுக்குள்ளே ஹர்ட் ஆகிடுச்சான். அவங்க வந்துட்டு அதை வந்து பர்சனல் எடுத்துக்கிட்டாங்க. இது ஜாட மாடையாக நீ என்னை கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்குவாதமாகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் இதெல்லாம் எடுக்காத அப்படின்றாங்க. இவங்க சரின்றாங்க. இங்கேருந்து கிளம்புனவுடனே நீ யார் என்னை கிளம்ப சொல்லணும் உட்காண்டாங்க. அப்படியே அந்த எந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம சந்தானமும் ஆப்போசிட் ஒருத்தரும் சங்கீத ஸ்வரங்கள் அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு 2 பேருமே ஒரே இடத்துல நிற்பாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு அதே மாதிரி அங்கேயே இருக்காங்க. நான் கிளம்ப மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு பிடிச்சி செம்ம கலாய்க்கிறாங்க. ஏங்க நான் என்னோடய கேரக்டர் தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு வச்சு செய்கிறாங்க. நீ வந்து என்னை கலாய்ச்சல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை பற்றி அரோரா கிட்ட போய்ட்டு கேட்டிருப்பாங்க விஜய் பார்வதி. அந்த லெட்டர் யார் எழுதுதுன்னு இவங்க செம்மையாக கலாய்ச்சிருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன் மணி இதையே நீங்கள் திரும்ப கேட்டுட்ருக்கீங்க பட்டு மாமி, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, லெட்டரை பற்றி என்கிட்ட இது கேட்குறீங்க அப்படின்னு நெக்கில் கலாய்ச்சிருப்பாங்க. போய் வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், அது என்ன எழுதுன்னா நான் எனக்கு அந்த மரம் தோணுது, நான் இப்போ எல்லாருக்கிட்ட கேட்டுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருப்பாங்க. இவங்களும் சரி கம்முன்னு போயிருப்பாங்க. இப்போ வகையாக மாட்டிட்டாங்க. வச்சு செய்கிறாங்க. இவங்களுக்கு முடியல, எந்திரிச்சு இவங்க ஓடிடுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னவங்க அங்கேயே இவங்க விஜய் பார்வதி வேறு உட்காந்துருந்தாங்க. வேறு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ரம்யாவும் கேட்குறாங்க, என்ன விஜய் பார்வதி இங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க யாருக்கு என்ன சொல்கிறது, நான் இங்கே தாங்க இருப்பேன் அப்படின்னு அவங்க ஓட்டாங்க. அரோரா ஐயோ இவக்கிட்ட வந்து வாயை குத்துறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு வெளியே போய் அழுதுட்டு இருந்தாங்க. பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரோரா விஜய் பார்வதி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாட்டி வந்துட்டு விஜய் பார்வதி இல்லாத இடங்கள் ரொம்ப கேவலமாக வந்து அரோரா பேசியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட்டில் பேச மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அரோரா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருக்கும். அதனால தான் வந்து கமருதீன் கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, அவகிட்ட பேசு, அவளை வந்து அப்படியே விட சின்ன பொண்ணு அப்படின்ட்டு. ஆனால் இவங்க இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் பார்வதி அட்டாக் பண்ணோன்னு திணறாங்க. அதுன்னு உள்ளே வந்து அத்தனை பொருளாக வைக்கிற திருடி என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.